குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்பை ஒன்றிய அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறும் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை வழங்க CAA சட்டத்தில் வகை செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் பல்வேறு பாதக விவரங்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட CAA சட்டம் தற்போது அதை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை ஒன்றிய அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் முடிந்தவுடன் இது சட்டமாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான அறிவிப்பை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறும் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை வழங்க CAA சட்டத்தில் வகை செய்யப்படவில்லை. அதேபோல இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க CAA வகை செய்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய CAA சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதகபாத நிகழ்வுகள் என்ன? அதாவது குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிப்பை இன்றைய தினம் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசாணையில் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தன. பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டது, வன்முறைகள் வெடித்தது. அதையும் மீறிதான் இன்றைய தினம் மத்திய அரசு இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்கான இந்த நடவடிக்கைகளை எடுத்து தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த CAA பொறுத்தவரையில் கடந்த 1955 ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு கடந்த 2019 டிசம்பர் மாதம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் உடனடியாக ஒப்புதல் வழங்கினார். அதன்படி கடந்த 2014 டிசம்பர் மாதத்திற்குள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த இந்து, சீக்கிய, ஜெயின், பௌத்த மற்றும் கிறிஸ்டியன் மதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ஆனால் இந்த 3 நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த இஸ்லாமியர்களுக்கு இது பொருந்தாது என குடியுரிமை சட்ட திருத்தத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்தியா குடிமக்கள் பதிவேடு அமல்படுத்துவது செயல்களையும் மத்திய அரசு தொடங்கியது. இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியது. குறிப்பாக வட இந்தியாவில் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இதன் காரணமாக மத்திய அரசு இதை செயல்படுத்தாமல் இருந்து வந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அதிகப்படியான அந்த இலங்கை தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்து அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இதில் சேர்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர்களையும் இதில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மத்திய அரசு இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டு இது போன்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கின்றன. ராமகிருஷ்ணன், நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில ஒன்றிய அரசு குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என்றால் இது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக வெளியிட்டிருக்கிறதா? அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ராமகிருஷ்ணன்? அதாவது இது தேர்தல் வாக்குறுதி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏற்கனவே தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே ஒரு நிலைதான் இந்த நிலைப்பாட்டையும் நாம்
பார்க்க முடியும். சற்று முன்பு கூட பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அறிவிப்பை வெளியிடப் போகிறார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 5:30 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போகிறார் என்றெல்லாம் செய்தி வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த செய்தி என்பது அக்னி 5 திட்டத்தை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து விட்டோம் என்ற ஒரு செய்தியோடு பிரதமர் நரேந்திர மோடி நகர்ந்து விட்டார். அதுவும் தேர்தலுக்காக ஒரு உக்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் தற்போதைய சூழ்நிலையில் சிஏஏ அந்த திருத்த சட்டத்தையும் அமல்படுத்துவது தொடர்பான இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை இன்னும் வர இருக்கின்ற 3-4 நாட்களில் மத்திய அரசு வெளியிடுவதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் என்பது தேதி அறிவிக்கப்படுவதற்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் அடுத்த வாரம் இறுதியில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் தான் இதுபோன்ற ஒரு நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இன்னும் 2-3 நாட்களில் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த நேரங்களில் கூட அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்து அம்சங்களையும் வைத்து பார்க்கும் போது இது போன்ற இந்த அறிவிப்புகள் வெளிவருவது என்பது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை முன்வைத்து மக்களினுடைய வாக்குகளை பெறும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு தேர்தல் யுக்தியாகவே நாம் பார்க்க முடியும். இப்ப இந்த குடியுரிமை சட்டத்துல என்னென்ன விதிகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது, இது எந்த அளவுக்கு தேர்தலில் அவர்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் ராமகிருஷ்ணன்? சர்ச்சைக்குரிய குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்பை ஒன்றிய அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2019 டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சிஏஏ சட்டத்தை அமலுக்கு கொண்டு வர தற்போது ஒன்றிய அரசால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சட்டம் தொடர்பான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்கள் இந்திய குடியுரிமை வழங்க சிஏஏ சட்டத்தில் வகை செய்யப்படாததற்கும் பல்வேறு கட்சியினரும் தற்போது எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கான அறிவிப்பை தற்போது ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறும் முஸ்லிம்களுக்கு இந்த சட்ட திருத்தத்தில் வகை செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இதில் வகை செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.